மெட்டீரியல் வந்து பேண்ட் எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அளவு பேண்ட் வச்சு நம்ம எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மடிப்பு இருக்குது இல்லைங்களா, 2 டபுளாக மடிக்கிறது வந்து கீழ்ப்பக்கமாகவும், இந்த மாதிரி 4 ஃபோல்டர் இந்த மாதிரி 4ஆக இருக்கிறத மேல் பக்கமாக வச்சுக்கிறேன். அப்போ தான் நமக்கு இந்த பேண்ட்டோட வட்டிக்கு கீழே நமக்கு துணி கிடைக்கும். இந்த பாருங்க, இது போல் வச்சுட்டு கொஞ்சம் கூட மடிப்பு இல்லாமல் அழகாக வச்சுக்கலாம். இதுதான் நமக்கு அளவு. இந்த பேண்ட்டோட கால்லேருந்து இடுப்பு இந்த தையல் இருக்குது இல்லைங்களா, பட்டி, இந்த பட்டிக்கு கீழே இருக்குது, இந்த தையல் வந்து நம்ம அளவு வச்சுக்கலாம். கீழே ஒரு 2 இன்ச்சு பேண்ட் இந்த மாதிரி மடித்து தையல் போடுறதுக்காக ஒரு 2லேருந்து 2.5 இன்ச்சு அளவுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இந்த அளவுக்கு வச்சு இந்த இடத்துல நம்ம இந்த தையலுக்கு நேராக மார்க் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துலேருந்து இந்த இடம் இருக்கு இல்லைங்களா, பேண்ட்டோட நடுப்பக்கம், இந்த இடத்துல தான் நம்ம மார்க் பண்ணணும். தையலுக்குன்னு ஒரு 2 இன்ச்சு இந்த தையலிருந்து நேராக இதுதான் நமக்கு பேண்ட்டோட அளவு. பாருங்க, பட்டியிலேருந்து இந்த தையல் தான் நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணியிருக்கோம். கீழே மடித்து வைக்கிறதுக்கு 2 இன்ச் அளவுக்கு நம்ம தையலுக்கு இடம் விட்டுட்டு, இந்தாண்ட தையல் போடுறதுக்காக 1 இன்ச்சு தையலுக்காக துணி விட்டுட்டு இது மடிக்கிறதுக்காக துணி 2ஆக இதுதான் அளவு. இந்த இடத்துல நம்ம லைட்டாக மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து பேண்ட்டோட அளவு. ரொம்ப ஈஸியாக நம்ம அளவு பேண்ட் வச்சு கட் பண்ணிடலாம். பட்டி வந்து இப்போ இதில் அதிகமாக துணி இருக்குது, அதனால் நம்ம இந்த துணி யூஸ் பண்ணுறோம். சப்போஸ் இதில் துணி கம்மியாக இருக்குன்னா இந்த துணியெல்லாம் வந்து நம்ம ஜாயின் பண்ணி பட்டிக்கு, பேண்ட்டோட பட்டிக்குன்னு எடுத்துக்கணும். இப்போ இதுலேயே அதிகமாக இருக்குன்றதுனால நான் இந்த துணியவே எடுத்துக்கிறேன். இது போல் நம்ம ஒரு அளவாக சைஸாக கட் பண்ணிவிட்டு இது பேண்ட்டோட நாடாக்கு மடிக்கிறதுக்காக ஒரு 2 இன்ச் விட்டுடலாம். லைட்டாக இது கொஞ்சமாக மடித்து அதை இந்த மாதிரி மடிச்சுக்கிறதுக்கு
அடுத்தது இந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம்.